வெல்கம் டு கிராமர் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம கிராமர் மைண்ட் சேனலில் மேடம் ரைட்ஸ் பஸ் பார்ட் 2 பார்க்குறோம். பார்ட் 1 வந்து நான் உங்களுக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு செக்ஷனோட நோட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன். ஸோ சின்ன கிளான்ஸ் அதை பார்த்துட்டு தேர்ட் பார்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து வள்ளியம்மை யார், அந்த பொண்ணோட டிசையர் என்ன, அதுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாங்க, யார்கிட்ட கேதர் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் ட்ராவல், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த பொண்ணு பஸ்ஸில் ட்ராவல் ஆகிறது, கண்டக்டர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, பேசஞ்சர்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அந்த எல்டர்லி மேன் என்ன சொன்னார், எல்டர்லி விமன் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் செகண்ட் பார்ட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹர் ஃபர்ஸ்ட் ஜேர்னி, what careful, painstaking, elaborate plans she had to make for it. She had thriftily saved whatever stray coins came her way. ஸோ இந்த தேர்ட் பேராகிராஃப்ஸ் என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி அந்த பொண்ணு பணத்தை சேமிச்சிச்சு, அப்புறம் பஸ்ஸில் போகும்போது அது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஜேர்னிக்காக ரொம்பவே கேர்ஃபுல்லாக நிறைய பெயின்ஸோட என்ன பண்ணுது, பணம் சேர்க்க ஆரம்பிக்குது. She had thriftily saved whatever stray coins came to her way. thriftlyனா spend money carefully, ரொம்பவே கவனமாக பணத்தை மிச்சப்படுத்தி எந்த ஒரு சின்ன காயின் வந்தாலும் பத்திரப்படுத்த ஆரம்பிக்குது. ரெசிஸ்டிங் எவ்ரி டெம்டேஷன் டு பை பெப்பர்மெண்ட்ஸ், டாய்ஸ், பலூன்ஸ் அண்ட் தி லைக். அண்ட் ஃபைனலி ஷீ ஹேட் சேவ்டு த டோட்டல் ஆஃப் 60 பைஸ். ஸோ ஒரு 8 வயசு குழந்தைக்கு அந்த பணத்தை மிச்சப்படுத்தி பணம் சேர்க்குறங்கிறது கஷ்டம். அதுலேயுமே அதுக்கு பிடிச்ச விஷயங்களான பெப்பர்மெண்ட்டு சாப்பிடாமல், டாய்ஸ் வாங்காமல், பலூன்ஸ் வாங்காமல், அப்படிலாம் ஒரு 60 பைஸே அந்த பொண்ணு மிச்சப்படுத்தியிருக்கு. How difficult it had been, particularly that day at the village fair. But she had resolutely stipped a strong desire to the ride, the merry-go-round, even though she had the money. அது பணம் சேமிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் ஒரு விசேஷம், ஒரு திருவிழா மாதிரி வர டைமில், வில்லேஜ் ஃபேர், வில்லேஜில் எப்போ தான் ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும்போது அங்கே மெரிகோ ரவுண்டு, நம்ம வந்து ராட்டினம் சுற்றுவோம் பார்த்திங்களா, அதுதான் மெரிகோ ரவுண்டு, அதெல்லாம் வந்திருக்கும். கையில் பணம் இருந்தும் கூட அதிலெல்லாம் விளையாடாமல் அந்த பொண்ணு பணத்தை பத்திரம் மிச்சப்படுத்துது. எதுக்குன்னா பஸ்ஸில் போகிறதுக்காக. நவ் ஆஃப்டர் ஷீ ஹேட் இனஃப் மணி சேவ்டு, ஹர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் ஹவு டு ஸ்லிப் அவுட் ஆஃப் த ஹவுஸ் வித்தவுட் ஹர் மதர்ஸ் நாலேஜ். ஸோ இப்போ பணம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை என்னென்னா, அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி வீட்டிலேருந்து கிளம்பி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறதான் இப்போ பிளான். பட் ஷீ மேனேஜ்ட் வித்தவுட் டூ மச் டிஃபிகல்ட்டி. பட் இந்த விஷயத்தை அந்த பொண்ணு ரொம்பவே மேனேஜ் பண்ணிடுச்சு ஈஸியாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிடே ஆஃப்டர் லஞ்ச் ஹர் மதர் வுட் நேப் ஃப்ரம் அபவுட் 1 to 4 or so. ஸோ யூஸ்வலாக அவங்க அம்மா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் 1 to 4 வரைக்கும் தூங்குவாங்களாம். நேப், அ ஷார்ட் ஸ்லீப். ஸோ இந்த டைமை தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. வள்ளி ஆல்வேஸ் யூஸ்டு தீஸ் hours ஃபார் ஹர் எக்ஸ்கர்ஷன்ஸ் as she stood looking for the doorway of the house. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ண, யூஸ்வலாக இந்த 1 to 4 இந்த டைமை யூஸ் பண்ணி தான் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கெங்கே சுற்றணும், எங்கெங்கே போயிட்டு வருமா. ஸோ இப்போயும் அதே டைமை தான் யூஸ் பண்ணுது. ஓகே, டோர்வே ஆஃப் ஹர் ஹவுஸ். Or sometimes even ventured out into her village. Today, these same hours could be used for her first excursion outside the village. ஸோ அதே டைம் இப்போ யூஸ் பண்ணி தன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்கர்ஷன், அதாவது வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி டவுனுக்கு போகிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போது எந்த டைம்லனா இந்த 1 to 4 தான். Now, the bus rolled on, now cutting across a bare landscape, now rushing through a tiny hamlet or past and odd ways shop. இப்போ என்ன பண்ணுதுன்னா, பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி பேர் லேண்ட்ஸ்கேப், ஒன்றுமே இல்லாத இடத்தெல்லாம் தாண்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் போயிட்டு இருந்த பஸ்ஸு இப்போ எங்கே என்ட்ராகுதுன்னா, சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே என்ட்ராகும்போது, கிராமங்களுக்குள்ளே போகும்போது அந்த ரோட் சைடில் பார்த்தா குட்டி குட்டி ஷாப்பெல்லாம் அந்த பொண்ணால் பார்க்க முடியுது. சம்டைம்ஸ் த பஸ் சீம்டு ஆன் த பாயிண்ட் ஆஃப் காபிங் அப் அனதர் வெஹிக்கிள் தட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தம் ஆர் பெடஸ்ட்ரியன் கிராசிங் த ரோடு. ஸோ அந்த பஸ்ஸில் உட்காந்து அந்த பொண்ணு பார்க்கும்போது சில நேரம் எப்படி இருக்குன்னா, ஆப்போசிட்டில் வர வண்டி வேகமாக அது மேலே இடிக்கிற மாதிரி, இந்த வண்டி மேலே இடிக்கிற மாதிரிலாம் தெரியுது. இல்லாட்டி நடந்து போகிறவங்க மேலே யார் மேலே இடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம், அப்படின்னா அந்த பஸ்ஸு போகிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. பட் அந்த மாதிரி எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை, பஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. பட் லோ,
somehow it passed on smoothly. ஸோ பஸ் யார் மேலேயும் இடிக்கலை, பெடஸ்ட்ரியனில் நடக்கிறவங்க யார் மேலேயும் இடிக்கலை, அதே சமயத்தில் வேறு எந்த வெஹிக்கிளையும் இடிக்கலை. அது பஸ்ஸு நீட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, லீவிங் ஆல் obstacles சேஃப்லி பிஹைண்ட். Trees came running towards them, but then stopped as the bus reached them and simply stood there helpless for a moment by the side of the road before rushing away in the other direction. அதோட பார்த்தீங்கன்னா பஸ் அந்த பஸ்ஸிலேருந்து பார்க்கும்போது மரங்கள்லாம் வேக வேகமாக அந்த பஸ்ஸை நோக்கி வர மாதிரி இருக்கான். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படி நின்றுது. ஸோ எப்படி இந்த பஸ்ஸெல்லாம் தனியாக வருது அப்படிங்கிறது வள்ளிக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு வருது ட்ராவலை. சடன்லி வள்ளி கிளாப்டு ஹர் ஹேண்ட்ஸ் வித் க்ளீ. ஸோ சடனாக என்ன பண்ணுறது, வள்ளி வந்து கையை சந்தோஷத்தில் தட்ட ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தா எ யங் கவ், ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, எ யங் கவ் tail high in the air was running very fast right in the middle of the road. ஏன் அந்த பொண்ணு கை கட்டி சிரிச்சதுன்னா, ஒரு கண்ணுக்குட்டி நல்ல வானத்தில் தூரி காற்றுல பறக்கிற மாதிரி வாழை உயரமாக வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி ரோட்டில் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து தான் அந்த பொண்ணு சிரிக்குது. ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பஸ். த பஸ் லோடு டு அ crawl and the driver sounded his horn loudly again and again. But the more he honked, the more frightened the animal became and the faster it galloped, always right in front of the bus. ஸோ இந்த கண்டக்டர் இந்த டிரைவர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாடு வந்து இந்த கண்ணுக்குட்டி கிராஸ் ஆகணுங்கிறக்காக ஹார்னை ப்ளோ பண்ணுறாங்க. ஆனால் எப்போல்லாம் ஒரு அந்த ஹார்னை ப்ளோ பண்ணுறாராம், அப்போ என்ன அந்த கண்ணுக்குட்டி வேகமாக என்ன பண்ணுது, பயந்து பயந்து ஓட ஆரம்பிக்குது. அதுவும் பஸ்ஸுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பிக்குது. ஸோ பஸ்ஸை வந்து அவங்களால ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போகிறது சிரமமாக இருக்குது. Somehow this was very funny to Valli. She laughed and laughed until there were tears in her eyes. ஸோ இதை பார்த்தோன்னே வள்ளிக்கு ஒரே சிரிப்பு, அப்படி கண்ணில் தண்ணி கொட்ட 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 சிரிக்குது. ஹே லேடி, haven't you laughed enough? called the conductor. Better save some for tomorrow. உடனே ஒரு கண்டக்டர் இந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்துட்டு, என்ன இப்படி சிரிக்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் மிச்சத்தை வை அப்படின்னு சொல்லி கிணறு அடிக்கிறாரு. At last the cow moved off the road as soon as the bus came to the railroad crossing. இப்போ என்ன பண்ணதுன்னா, ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகிற பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வழியாக அந்த மாடு ரோடை விட்டு தனியாக போயிடுது. இப்போ வந்து பஸ்ஸு ஒரு ரயில் ரோடு கிராசிங் கிட்ட வருது. A speck of a train could be seen in the distance, growing bigger and bigger as it grew near. Then it rushed past the crossing gate with the tremendous roar and rattle. ஸோ தூரத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன ட்ரெயின் வர மாதிரி தெரியுது. ஆனால் பக்கத்தில் வர 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 பெருசாகிடுது. அப்புறம் அந்த ட்ரெயின் அந்த என்ன சொல்கிறது பஸ்ஸை விட்டு தாண்டி க்ராஸ் பண்ணி போக ஆரம்பிக்குது. அண்ட் ரோர் அண்ட் ரேட்டில் ஷேக்கிங் த பஸ். ஸோ அந்த ட்ரெயின் அப்படி க்ராஸ் பண்ணி போகும்போது பஸ்ஸே ஆடுற மாதிரி ஒரு சவுண்டு அந்த ட்ரெயினோட ஸ்பீடுக்கு. தென் த பஸ் வெண்ட் ஆன் அண்ட் பாஸ்ட் த ட்ரெயின் ஸ்டேஷன். ஃப்ரம் தேர் இட் ட்ராவல்ட் அ பிஸி வெல் லேட் அவுட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் அண்ட் டேர்னிங் என்டர்ட் அ வைடர் த்ரோஃபேர். ஸோ இப்போ என்ன பண்ணுது, ரயில்வே ரோடை தாண்டி பஸ் போக ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரமாக ஒரு சின்ன சின்ன கிராமம் எம்டி லேண்டுக்குள்ளே போயிட்டு இருந்த பஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபேர் மாதிரி பயங்கர பழிச்சுன்னு கடைகள்லாம் நிறைய இருக்குது. சச் பிக் பிரைட் லுக்கிங் ஷாப்ஸ், வாட் கிளிட்டரிங் டிஸ்பிளேஸ் ஆஃப் கிளாத்ஸ் அண்ட் அதர் மெர்ச்சன்டைஸ், சச் அ பிக் க்ரௌட்ஸ். ஸோ அந்த பொண்ணு எல்லா பக்கம் பார்த்தோன்னா பெரிய பெரிய கடைகள், நிறைய மினுக்கிற லைட்டோட நிறைய துணியெல்லாம் தொங்கி நிறைய கடைகளாக இருக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸ்ட்ரக் டம்ப் வித் ஒண்டர், வள்ளி கேப்ட் அட் எவ்ரி திங். ஸோ அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருது. தென் த பஸ் ஸ்டாப்டு அண்ட் எவ்ரி ஒன் காட் ஆஃப் எக்ஸப்ட் வள்ளி. ஸோ நியர் டவுன் போனோடனே பஸ் அதோட ஸ்டாப்பில் நிற்குது. வள்ளியை தவிர எல்லாருமே இறங்கிட்டாங்க, வள்ளி மட்டும் இறங்கலை. ஹே லேடி, said the conductor, aren't you ready to get off? This is as far as your 30 paise takes you. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நீ இறங்கலையா, நீ கொடுத்த 30 பைசாக்கு இவ்வளோ தூரம் தான் வர முடியும், நீ என்ன போகிறதுக்கு ரெடியாக இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாரு. நோ, வள்ளி said, I'm going back on the same bus. She took another 30 paise from her pocket and handed the coins to the conductor. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் போகலை, நான் இப்போ இதே பஸ்ஸில் திரும்ப என் வீட்டுக்கு போகணும், இந்தாங்க இன்னொரு 30 பைசா அப்படின்னு இன்னொரு வேக்கான அமௌண்ட்டை கொடுக்குது. Why? Is something the matter? அவர் கேட்குறாரு, ஏன் டக்குன்னு அப்படின்னு சொல்கிற,
நீ போகலையா அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நோ நத்திங் இஸ் அ மேட்டர், ஐ ஜஸ்ட் ஃபெல் லைக் ஹேவிங் அ பஸ் ரைடு, தட்ஸ் ஆல். ஸோ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எனக்கு ஜஸ்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும், ரைட் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. டோன்ட் யூ வாண்ட் டு ஹாவ் அ லுக் அட் த சைட்ஸ் நவ் தட் யூ ஆர் ஹியர்? அவர் கேட்குறாரு. ஸோ இப்போ தான் நீ இந்த சிட்டியில் இருக்கிறியே, நீ இந்த டவுனில் இருக்கிறீல, போய் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வர விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டோன்ட் யூ வாண்ட் டு ஹாவ் அ லுக் அட் த சைட்ஸ் நவ் தட் யூ ஆர் ஹியர்? ஏன்னா நீ இங்கே இருக்கியே, போய் பார்க்க விரும்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆல் பை மை செல்ஃப், ஓ ஐ ஹேட் பி மச் டூ அஃப்ரைட். அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ நான் மட்டும் போய் தனியாக பார்க்குறதா, எனக்கு பயமாக இருக்கும் அப்படிங்குது. கிரேட்லி அம்யூஸ்ட் பை த கேர்ள்ஸ் வே ஆஃப் ஸ்பீக்கிங், த கண்டக்டர் சேட், பட் யூ வேரண்ட் அஃப்ரைட் டு கம் இன் த பஸ். ஸோ அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் கேட்குறாரு, பஸ்ஸில் வர்றதுக்கு மட்டும் நீ பயப்படலை, இறங்கி போய் சுற்றி பார்க்க பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப் அபவுட் தட், ஷி ஆன்சர்டு. அந்த பொண்ணு சொல்லுது, அப்படிலாம் பயமெல்லாம் இல்லை அப்படிங்குது. வெல் தென் why not go to that stall over there and have something to drink? Nothing to be afraid of about that either. ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உனக்கு தான் பயம் இல்லைன்னா வா அந்த கடை வரைக்கும் போய் ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஓ நோ ஐ குடின்ட் டூ தட். இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இல்லை இல்லை நான் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. வெல் தென் லெட் மீ பிரிங் யூ கோல்ட் ட்ரிங்க். உடனே கண்டக்டர் சொல்கிறாரு, ஓகே நீ வர வேண்டாமா, நான் வேணா உனக்கு ஒரு கோல்ட் ட்ரிங்க் வாங்கி தரவா அப்படின்னு கேட்குறாரு. நோ ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் மணி, ஜஸ்ட் கிவ் மீ மை டிக்கெட், தட்ஸ் ஆல். ஆனால் அந்த பொண்ணு இல்லை இல்லை என்கிட்ட காசெல்லாம் இல்லை, எனக்கு டிக்கெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இட் வில் பி மை ட்ரீட் அண்ட் நாட் காஸ்ட் யூ எனி திங். நோ நோ ஷீ செட் ஃபர்ம்லி, ப்ளீஸ் நோ. ஸோ கண்டக்டர் சொல்ல, நீ காசு கொடுக்க வேண்டாமா, வாமா நான் வாங்கி தரேன், இது என்னோட ட்ரீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பட் வள்ளியம்மை செட் நோ. The conductor shrugged and they waited until it was time for the bus to begin the return journey. Again, there weren't many passengers. ஸோ கண்டக்டர் பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த டைம் ஆகணும் இல்லையா, பஸ்ஸு டைம் எடுக்கிற டைம் வந்துடுச்சு, கிளம்புறாங்க. பட் இப்போயும் பார்த்தா பேசஞ்சர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, என்னென்ன பார்த்துச்சு பஸ் ட்ராவலில், ரெண்டு சைடும் என்னென்ன திங்ஸை பார்த்துச்சு, ஸோ கிராமத்தை விட்டு ஒரு டவுனுக்குள்ள உள்ள நுழையும் போது எப்படி இருந்துச்சு, அந்த எல்டர்லி விமன் பற்றி பேசுது, எல்டர்லி மேன் பற்றி பேசுது, இந்த கதையெல்லாம் பார்த்தோம் இப்போது. அப்புறம் அந்த கவ் பார்த்தோம் இல்லையா, அது இருக்குது. இப்போ ஃபோர்த்து பார்ட் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி பார்ட், இந்த லெசனோட கடைசி பார்ட். Won't your mother be looking for you? The conductor asked when she gave the girl her ticket. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட டிக்கெட் கொடுத்துக்கிட்டே கண்டக்டர் கேட்குறாரு, உங்கள் அம்மா உன்னை தேட மாட்டாங்களா அப்படின்னு. நோ நோ ஒன் வில் பி லுக்கிங் ஃபார் மீ, ஷீ செட். யாருமே என்னை தேட மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. த பஸ் ஸ்டார்டட் அண்ட் அகெயின் தேர் வேர் த சேம் ஒண்டர்ஃபுல் சைட்ஸ். ஸோ பஸ் இப்போ கிளம்பிடுச்சு, ரிட்டன் வர்றது அந்த பொண்ணு. திரும்பவும் அதே மரங்கள், அந்த பாம் ட்ரீஸ், ஸ்கை க்ரீன் எவ்ரிவேர், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருது. Valli wasn't bored in the slightest and greeted everything with the same excitement she's felt in the first time. ஸோ அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது போர் அடிக்கவே இல்லை. முதலோட பார்த்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே மாதிரி இப்போயும் எல்லாத்தையும் முழுசாக எட்டி பார்த்துட்டு சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு வருது. பட் சடன்லி ஷீ saw a young cow lying dead by the roadside. ஸோ அப்படி பார்த்துட்டே வரும்போது பார்த்தா ரோடில் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அடிபட்டு இறந்து கிடக்குது. ஜஸ்ட் வேர் இட் ஹேட் பீன் ஸ்டக் பை சம் ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள். ஏதோ வேகமாக போன ஒரு வெஹிக்கிள் இடித்ததில் அது இறந்து போய் ரோட்டில் கிடக்கு. Isn't that the same cow that ran in front of the bus on our trip to town? She asked the conductor. ஸோ கண்டக்டர் அந்த பொண்ணு கேட்குது, இதே கண்ணுக்குட்டி தானே நம்ம வரும்போது முன்னாடி பஸ் மாடி வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. இந்த கண்டக்டர் நாடட். ஸோ கண்டக்டர் சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு. And she was overcome with the sadness. What had been a lovable, beautiful creature just a little while ago had now suddenly lost its charm and its life and looked so horrible. அந்த பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக துள்ளி குதிச்சுக்கிட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதே கண்ணுக்குட்டி அடிப்பட்டு இறந்து அதோட சாம், அதோட அழகு எதுவுமே இல்லாமல் ரோட்டில் கிடக்குது, ரொம்ப ஹாரிபிளாக இருக்கேன்னு நினைக்குது. ஸோ ஃப்ரைட்டனிங் ஆஸ் இட் லே தேர், legs spredagled
A fixed stare in the lifeless eyes bled all over. ஸோ கண்ணுக்குட்டி எப்படி கிடக்குன்னா அதாவது வண்டி முட்டி காலெல்லாம் பரப்பி அப்படியே தரையில் கிடக்கு, அது வாலெல்லாம் கீழே கிடக்கு, கண்ணில் எல்லாம் லைஃபே இல்லாமல் ரத்தம் கொட்டி எல்லா இடமும் அந்த அப்படியே கண்ணுக்குட்டி இறந்து கிடக்கு. The bus moved on. The memory of the dead cow haunted her, dampening her enthusiasm. She no longer wanted to look out of the window. ஸோ இப்போ என்னென்னா அந்த பொண்ணோட என்தூசியாசம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. இனி பஸ்ஸுக்கு வெளியே எதையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி எண்ணமே அந்த பொண்ணுக்கு இல்லை. ஷீ sat thus glued to her seat until the bus reached her village at 3:40. ஸோ அப்படியே கம்மு போட்ட மாதிரி அந்த பொண்ணு சீட்டை விட்டு எந்திரிக்காமல் உட்காந்துருச்சு. இப்போ அப்படியே பஸ் வந்து அதோட வில்லேஜுக்கான வந்துருச்சு. Now the time is 3:40. She stood up and stretched herself. ஸோ எந்திரிச்சு நின்று அப்படியே ஸ்ட்ரெச், கை கால்லாம் நெளிவு எடுத்துக்குது. Then she turned to the conductor and said, "Well sir, I hope to see you again." ஸோ அந்த பொண்ணு சொல்லுது கண்டக்டர்கிட்ட, ஓகே சார், நான் திரும்ப உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புது. ஓகே மேடம், he answered her, smiling. Whenever you feel like a bus ride, come and join us. And don't forget to bring your fare. ஸோ கண்டக்டர் சொல்கிறாரு, ஓகே மேடம், சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், நீங்கள் எப்போ வரனாலும் வரலாம், எப்போ ஜேர்னி பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், பட் மறந்துடாதீங்க உங்கள் ஜேர்னிக்கான ஃபேரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. She laughed and jumped down from the bus. Then away she went, running straight her home. ஸோ பஸ்ஸில் டக்குன்னு குதிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வீட்டுக்கு போகுது. ஏன்னா அங்கே என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியல இல்லையா, அதனால். When she entered her house, she found her mother awake and talking to one of Valli's aunts. ஸோ வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா ஆல்ரெடி எந்திரிச்சிட்டாங்க. அவங்க அம்மா வள்ளியோட ஒரு ஆன்ட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன் ஆஃப் ஹர் ஆண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. The one from South Street. அந்த ஆன்ட்டி எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா சவுத் ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்கிறாங்க. This aunt was a real chatterbox, never closing her mouth once she started talking. Chatterboxனா நல்ல வாயாடி. இந்த அத்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வாயாடி. பேச ஆரம்பித்தாங்கன்னா வாயவே மூட மாட்டாங்களாம், அப்படி ஒரு அத்தையாம். And where have you been? said her aunt when Valli came in. ஸோ வள்ளியை பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி கேட்குறாங்க, எங்கே போன நீ இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாங்க. She spoke very casually, not expecting a reply. So Valli just smiled, and her mother and aunt went on with their conversation. ஜஸ்ட் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எங்கே போயிருந்த நீ இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க திரும்ப அவங்க பேச்சில் மும்மரமாக ஆகிட்டாங்க. அவங்க பேசுகிறாங்க. ஸோ வள்ளியும் அது பெருசாக கண்டுக்கல. அவங்க ரெண்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வள்ளி அங்கேருந்து நகர்ந்து வருது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எஸ் யூ ஆர் ரைட், her mother said. So many things in our midst and in the world outside. How can we possibly know about everything? And even when we do know about something, we often can't understand it completely. Can we? ஸோ அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க அத்தைக்கிட்ட, ஆமாம், உலகத்தில் நிறைய விஷயம் நடக்குது, நம்மளை சுற்றி கூட நடக்குது, ஆனால் அது என்ன நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாமல் போயிடுது இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்காமே போயிடுறோம், கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே போயிடுறோம், அப்படி தானே அப்படி சொல்லி வள்ளியோட அம்மா வந்து சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஓ எஸ், பிரீத்டு வள்ளி. உடனே வள்ளி ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லுது. வாட் ஆஸ்ட் ஹர் மதர். வாட்ஸ் தட் யூ சே. உடனே அம்மா கேட்குறாங்க, என்ன சொன்ன, இப்போ என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வள்ளி சொல்லுது, ஓ செட் வள்ளி, ஐ வாஸ் ஜஸ்ட் அக்ரீயிங் வித் வாட் யூ செட் அபவுட் திங்ஸ் ஹேப்பனிங் வித்தவுட் அவர் நாலேஜ். உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஆமாம் நீங்கள் சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், அதாவது நம்மளுடைய நாலேஜுக்கே தெரியாமல் நிறைய விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆக்சுவலி இந்த பொண்ணு எதை சொல்லுதுன்னா, அம்மாவுக்கு தெரியாமல் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது சொல்லுது. அவங்க அம்மா வேறு ஏதோ ஜென்ரலாக சொல்கிறாங்க. பட் வள்ளியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது யாருக்குமே தெரியாது, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஜஸ்ட் அ சிட் ஆஃப் அ கேர்ள் ஷீ இஸ் செட் ஹர் ஆண்ட். அவங்க சொல்கிறாங்க சரியான வாயாடி பொண்ணு அப்படிங்கிறாங்க. அண்ட் எட் லுக் ஹவு ஷீ போக்ஸ் ஹர் நோஸ் இன் டு அவர் கான்வர்சேஷன் ஜஸ்ட் திஸ் தோ ஷீ வேர் அ க்ரோன் லேடி. ஒன்று அத்தை சொல்கிறாங்க, இங்கே பாரு, பெரிய மனுஷி மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல மூக்கு நுழைச்சிக்கிட்டு இருக்கு பாரு, ஏதோ பெரிய ஆள் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வள்ளி smiled to herself. She didn't want them to understand her smile. But then there wasn't much chance of that, was there? ஸோ வள்ளி வந்து அவங்ககிட்ட எதையும் சொல்லிக்கல, டக்குன்னு சிரிச்சுக்கிட்டு அவங்க சொன்னது அவங்க என்ன பேசுகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த இடத்துல கிளம்பிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்,
யாருக்கு என்ன தெரிய போகுது நம்ம போயிட்டு வந்ததில் அப்படிங்கிற மாதிரி. பட் தென் தேர் வாசன்ட் மச் சான்ஸ் ஆஃப் தட் வாஸ் தேர். ஏன்னா கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க கதையை. ஸோ ஆன் த ஹோல் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பொண்ணோட ட்ராவல், அந்த ட்ராவலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எப்பவுமே சிபிஎஸ்சியில் கொஷின்ஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் தருவீங்க, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸாக ரைஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டெக்ஸ்ட் கொஷின்ஸும் வரும். ஸோ நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.